என்னோட கனவெல்லாம் நீ நிறைவேற்றிட்டப்பா அப்படின்னு மாமாவும் சொன்னாங்க. ஆமாப்பா ஜெயிச்சிட்டோம், இனிமே நம்ம என்ன பண்ணணும்ன்றதுல தான் பார்க்கலாம். கரெக்ட். மாமா வந்து லாஸ்ட் மினிட்ல டிசைட் பண்றாங்க திருத்தணி கோயில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு வந்து கிவன் சிச்சுவேஷன் அது போறதா வேணாமான்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் இருந்தது. ஸோ வி வர் அட்வைசிங் மாமா இது இந்த சிச்சுவேஷன்ல போகணுமான்ட்டு. இல்லைம்மா நான் கண்டிப்பா போகணும், நான் முருகர்கிட்ட இருக்கணும், வாக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் இருக்கணும் அப்படின்றது மாமாவோட எண்ணமாக இருந்துச்சு. ஸோ அப்படி போயிட்டு அவர் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த எக்ஸைட்மெண்ட்டை வெளியில் காமிச்சது. ஏன்னா பை தட் டைம் ஓரளவுக்கு அந்த தபால் வாக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்துருச்சு. அண்ட் தபால் வாக்கு முடிச்சுட்டு லைக் அண்ணா லீடிங்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. நிறைய பேர் தூங்காத மாதிரி நாங்களும் தூங்கல, என்ன அத்தை மாமாவோட சேர்ந்து தூங்காம இருந்தோம். ரொம்பவே பாசிட்டிவா இருந்தாங்க. இந்த சென்ஸ் என்ன நடந்தாலும் ஓகே அப்படிங்கிற ஒரு மாதிரி அந்த மைண்ட் செட்ல அங்க இருந்த என்டையர் இதுல நான் மட்டும் தான் ரொம்ப பேனிக் ஆகி ஐ வாஸ் டெல்லிங் எவ்ரிவன் எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி நான் மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். பட் எவ்ரிவன் கேவ் மீ தட் பாசிட்டிவிட்டி. முக்கியமா அத்தை வந்து ஷி செட் என்ன நடந்தாலும் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இவ பாசிட்டிவா தான் இருந்தா, எல்லாருமே பாசிட்டிவா தான் இருந்தாங்க. ஆனா எனக்கு வந்து பாசிட்டிவிட்டியோட கலந்த ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது. அது நான் ரொம்ப எக்ஸ்பிரசிவ் கிடையாது, பட் அந்த இடத்துல நான் ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருந்தேன்.